கேன்சர் ப்ராப்ளமே குணமாயிருக்கா? ஆமா மேடம். ஓ, என் தம்பி ரொம்ப முடியாம போயிட்டு கேன்சர் தான் சொல்லிட்டாங்க, கைவிட்டாங்க, எல்லாருமே கைவிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் குணமாயிட்டு வரான். 3 மாசத்துல குணமாயிட்டு வரான் 3 மேடம். மாசத்துல நார்மல் ஆயிட்டாரு. வியாதியே நம்ம புவனேஸ்வரி தாயார் வந்து குணப்படுத்திருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அப்படின்னு ஏப்ரல் 30 பன்னீர் கொடை அபிஷேகம் உங்க கையால நீங்களும் பண்ணலாம். எப்பேற்பட்ட ரோகத்தையும் தீர்க்கக்கூடிய தாய் தான் நம்ம புவனேஸ்வரி. வந்து அவங்க கூட இல்லையா, அவங்க கணவர் அவங்களை விட்டுட்டு போயிட்டாரு. இவங்களுக்கு வந்து 2 பெண்கள். உங்க பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வாங்க, நீங்க மட்டும் இல்ல உங்க 2 பொண்ணுங்களையும் அவசியமா பன்னீர் கொடை எடுக்க கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வீட்டுக்காரு உங்களுக்காக இல்லைனாலும் உங்க பொண்ணுங்களுக்காகவாது திரும்பி வருவாரு. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அம்மா உங்க பேர் என்ன? என் பேர் ராதா. ராதா, எங்க இருந்து வரீங்க? நான் சென்னையில இருந்து வரேன் மேடம். சென்னையில இருந்து வரீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு வரீங்களா? இல்ல மேடம், போன வருஷம் வந்து மேடம். போன வருஷம் வந்திருக்கீங்க. ஓகே, எனக்கு கிரவுட்ல சரியா தெரியல, சாரி. என்னம்மா வேண்டுதல் வச்சீங்க? என் தம்பிக்கு ரொம்ப முடியாம இருந்தான், கேன்சர்னு சொல்லிட்டாங்க. கேன்சர்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனோம், எத்தனையோ கோவில் போனோம், ஆனா கழுவிட்டாங்க மேடம். ஓ, இப்ப எப்படி இருக்காரு? ஓகேயா? நான் இந்த புவனேஸ்வரி அம்மா நம்பிதான் போன வருஷம் சித்திரை மாசம் பூ கூட எடுத்தீங்களா நீங்க? ஆமா மேடம், பூ கூட எடுத்தேன் மேடம். சரி சரி. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் குணமாயிட்டு வரான். 3 மாசத்துல குணமாயிட்டு வரான் 3 மேடம். மாசத்துல நார்மல் ஆயிட்டாரு. ஆமா மேடம். கேன்சர் ப்ராப்ளமே குணமாயிருக்கா? ஆமா மேடம். ஓ, என் தம்பி ரொம்ப முடியாம போயிட்டு கேன்சர் தான் சொல்லிட்டாங்க, கைவிட்டாங்க, எல்லாருமே கைவிட்டாங்க. எல்லா கோவில் குளம் போனோம், எல்லாமே கைவிட்டுச்சு. இந்த அம்மன் தம்பி தான் நான் வந்தேன் நான். ஆனா வந்து இந்த அம்மன் வந்து 3 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா சரியாயிடுச்சு என் தம்பிக்கு இப்போ. ஆமா, இப்போ இந்த வருஷம் இதே சித்திரை மாசம் 30ஆம் தேதி கண்டிப்பா நான் வருவேன் மேடம். நிச்சயமா வாங்க, கண்டிப்பா வரணும். ஏன்னா நிறைய பேரை நான் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களே வாலண்டரியா இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க. கேன்சர்ன்றது எவ்வளவு ஒரு கொடுமையான வியாதி. அந்த வியாதியே நம்ம புவனேஸ்வரி தாயார் வந்து குணப்படுத்திருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமா நீங்க எல்லாருமே வாங்க. தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய தாய் தான் இந்த புவனேஸ்வரி தாய். அது வந்து நிதர்சனமான உண்மையா இருக்கு. இவங்க ஆக்சுவலா போன வருஷம் வந்திருக்காங்க, நான் கவனிக்கலம்மா உங்களை, எனக்கு தெரியல. நிச்சயமா வாங்க, இந்த வருஷமும் வாங்க. உங்க கையால நீங்க பன்னீர் குடம் எடுக்கணும். இப்ப உங்க தம்பி குணம் ஆயிட்டாருன்னா அவரையும் கூட்டிட்டு வாங்க. அவரால் முடியும், நடக்க முடியும், நம்மளால பன்னீர் குடம் தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னா அவரையும் அழிச்சிட்டு வாங்க. அவரு கையால அம்பாளுக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. நிச்சயமா மீதி இருக்கிறதும் குணமாயிடும். கவலையே படாதீங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். உங்க லைஃப்ல இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் கூட இவங்க வந்திருக்காங்க, நிக்கிறாங்க, இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். நல்ல தைரியமா இருங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். வர ஏப்ரல் 30 பன்னீர் கொடை அபிஷேகம் உங்க கையால நீங்களும் பண்ணலாம். எப்பேற்பட்ட ரோகத்தையும் தீர்க்கக்கூடிய தாய் தான் நம்ம புவனேஸ்வரி தாய். கண்டிப்பா ஏப்ரல் 30ஆம் தேதி, இந்த மாசம் 30ஆம் தேதி ரோகம் தீர்வதற்கு உங்க கையால பன்னீர் குடம் நீங்க எடுக்கலாம். நீங்களே தாயாருக்கு அபிஷேகம் பண்ணலாம். உடனே வாங்க. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது, நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அம்மா உங்க பேர் சொல்லுங்க. மகாலட்சுமி. மகாலட்சுமி, எங்க இருந்து வரீங்க? நாங்க சென்னையில இருந்து வரோம். சென்னையில இருந்து வரீங்க. நம்ம ஆலயத்துக்கு வந்து வேண்டி என்ன வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறிச்சு? எங்களுடைய கணவர் வந்து உடம்பு முடியாம இருந்தாரு, கொஞ்சம் நல்லா ஆயிட்டாரு. திருநீர்னு நம்ம கோவில்ல இருந்து தாந்தோன்றி பாபா கோயில்ல இருந்து கொடுத்து கொஞ்சம் வாட்டர்ல கலந்து கொடுத்தோம்னா, நம்மளோட தாந்தோன்றி சாய்பாபா ஆலயத்துல வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபா மேல விபூதி தானாவே கொட்டிக்கிட்டே இருக்கும். அதிகமா விபூதி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். அத நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க. அந்த விபூதியை யார் கொடுத்தா உங்களுக்கு? அப்பா கொடுத்தாரு. ஓகே, பாபா கிட்ட இருக்க ஐயா கிட்ட கொடுத்தாரு. கொடுத்து உடல்நிலை சரியாயிருச்சு. அதை எப்படி கொடுக்க சொன்னாங்க அவங்க? தண்ணியில கலந்து டெய்லி குடுமா, காலையில பல் தொலைக்கி இது பண்ணிட்டு பல் தொலைப்புன உடனே மருந்து மாதிரி நீ குடு, உடல்நிலை சரியாயிரும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு வந்தேன். செஞ்சுக்கிட்டு வரும்போது உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி கொண்டே இருந்தது. அதுல வந்து நல்லா ஆயிடுச்சு. நம்பி வந்தேன், நல்லா ஆயிருச்சு. நான் மீண்டும் நம்பி வந்துகிட்டே இருக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ஆக்சுவலா மறைமலை நகர் தானே? இங்கதான் இருந்தீங்க. இப்ப எங்க இருக்கீங்க? நான் இப்ப சென்னையில இருக்கீங்க. இங்க இருந்து அங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்க. இவங்க வந்து நம்ம ஆலயத்துக்கு அடிக்கடி தினமுமே வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பற்றுதல் அம்மாக்கு வந்து. ரெகுலரா நம்ம கோயிலுக்கு வருவாங்க. மறைமலை நகர் தான் ஆக்சுவலா இவங்க வந்து இப்ப சென்னை ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இவங்க கணவரெல்லாம் நல்லா தெரியும், ரொம்ப உடம்பு முடியாம இருந்து அந்த உடல்நிலை வந்து அந்த மூச்சுத்திணறல் பிரச்சனையே இப்ப
சுத்தமா இல்ல இல்லையா? சரியாயிடுச்சு. இப்ப மறுபடியும் வரும்போதெல்லாம் நினைச்சு பார்த்து அதெல்லாம் இது பண்ணி சரி பண்ணிக்கிட்டே வரேன். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மூச்சுத்திணறல் பிரச்சனையே இல்லாம சரியாயிடுச்சு. அந்த அளவுக்கு குணமாக்கிய ஒரு ஆலயம் தான் நம்மளுடைய தான் தோன்றி சாய்பாபா ஆலயம்னு சொல்லலாம். இந்த தடவை நீங்க கண்டிப்பா பன்னீர் குடம் எடுக்கிறதுக்கு வரணும்மா. ஏன்னா நீங்க நன்றி தெரிவிக்கும் விதமா நம்ம வந்து பாபாக்கு சொன்னாலும் தாயாருக்கு சொன்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். தான் தோன்றி நம்ம பாபா ஆலயத்துலதான் புவனேஸ்வரி அம்பாலும் இருக்காங்க. நிச்சயமா வாங்க. இன்னைக்கு வந்த மாதிரியே 30ஆம் தேதி நான் உங்களை எதிர்பார்ப்பேன். சரி, நன்றிம்மா, நன்றி. நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் தெரியுமா? நிறைய பெண்கள் இந்த பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைன்றது நிச்சயமா 150% பெண்களுக்காவது இருக்கும். என்ன பிரச்சனைனா, அவங்க கணவர் வந்து அவங்க கூட இல்லையா, அவங்க கணவர் அவங்கள விட்டுட்டு போயிட்டாரு. இவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பத்மா. நான் திருநெல்வேலில இருந்து வரேன். அப்பா திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க. நம்ம ஆலயத்தை தேடி வந்திருக்காங்க. அம்மாட்ட அருள்வாக்கு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அருள்வாக்கு பாத்தீங்களா இன்னைக்கு? நான் பார்த்தேன். என்ன சொன்னாங்க அம்மா? சொன்னாங்க. அப்புறம் நான் என்னோட இதை சொன்னேன், எங்கள் வீட்டுக்கார விட்டுட்டு போய் 1 வருஷம் ஆகுது, என்ன மாதிரி பண்றேன்னு கவலையே படாத. இந்த வருஷம் வந்து 30ஆம் தேதி பன்னீர் குடம் எடுத்தோன்னா உன் புருஷன் போனவர் திரும்பி வருவாரு. ஆனா நான் 2 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். 2 பொம்பளை பசங்களா உங்களுக்கு? ஆமா. அதான் அவங்க சொன்னாங்க, நீ கண் கலங்காத, இந்த ஆத்தாவை நம்பு, கரெக்டா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் கனி வாங்கிட்டீங்களா அம்மாட்ட? வந்து அவங்க கையாலேயே எனக்கு ஒரு கனி கொடுத்தாங்க. அதை நான் வாங்கி என் வீட்டுல வச்சு பூஜை பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வாங்கிட்டீங்க? ஆமா. சூப்பர் சூப்பர். பத்மாமா வந்து திருநெல்வேலி தானே சொன்னீங்க? ஆமா. திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க அருள்வாக்கு பாக்குறதுக்கு. என்ன மாதிரி ஒரு மிராக்கல் பாருங்க. இவங்க வந்திருக்கக்கூடிய இந்த மாதம் சித்திரை மாதம் வர 30ஆம் தேதி நம்ம ஆலயத்துல வந்து பன்னீர் குடம் எடுக்கிறோம். சோ அம்பாளுக்கு அம்மா வந்து இவங்களுக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்க கணவர் வந்து திரும்பி கிடைக்கணும் அப்படின்னா நீயும் ஆத்மார்த்தமா பன்னீர் குடம் எடுமான்னு. நிச்சயமா உங்க பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வாங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க 2 பொண்ணுங்களையும் அவசியமா பன்னீர் குடம் எடுக்க கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வீட்டுக்காரு உங்களுக்காக இல்லைனாலும் உங்க பொண்ணுங்களுக்காகவாது திரும்பி வருவாரு. கவலையே படாதீங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அப்பா இல்லாம எப்படி கல்யாணம் பண்றது? இவ்வளவு நேரம் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. கவலைப்படாதீங்க. எனக்கு வந்து நான் இது அந்த நல்லதா நடக்கணும். அதே மாதிரி பக்கத்துல இருக்காக்கும் வாரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ போயிட்டு வாங்க, அடுத்த டிப்பும் நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களையும் கூட்டிட்டு வரேன். நிச்சயமா கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கும் நல்லதே நடக்கும். உங்க வீட்டுக்காரும் கண்டிப்பா திரும்பி வருவாங்க. நன்றி. நன்றி.